Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 986 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த அப்புங்கிற பன்னாட பைய இந்த மாதிரி லூஃபி ஜோரோன்னு ரெண்டு பேரும் இங்க வந்துட்டாங்கன்னு குயின் கிட்ட கோர்த்து விட்ட உடனே குயின் ஒரு ஆஃபர் கொடுத்து எல்லாத்தையும் அவங்கள பிடிக்க சொல்லிட்டான். அதனால எல்லாம் வளைச்சு ரவுண்டு கட்டி பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நம்ம பயிலுக சிக்கிற மாதிரி இல்ல, தெரிச்சடிச்சு ஓடிக்கிட்டே தான் இருப்பானுங்க. வழியில வர்றவனுக்கு எல்லாம் ஒரு வெட்டு ஒரு குத்து, சாதாரணமா வரமாட்டானுங்க, வெறிகுண்டு வருவானுங்க. ஏன்னா டொபிரோப்போ வாங்கணும் இல்ல. அப்ப வர்றவனுக்கு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருப்பானுங்க. ஏன்னா எல்லாருமே ஸ்மைல் ஃப்ரூட்டை சாப்பிட்டவனுங்க. என்ன பண்ணி தொலைறது, எம்பரரோட கேசல் இங்க தான் அந்த ஸ்மைல் ஃப்ரூட் டெலிவரி பண்ணாங்க. அதனால கிடைச்சவெல்லாம் தின்றுருக்கான். இப்போ எவன் வந்தாலும் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. ஆனா தேவையில்லாம இங்க சண்டை போட்டானுங்கன்னா இவனுங்களோட எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். கைடோவை பீட் பண்ணதான் இவங்க முழு எனர்ஜியை யூஸ் பண்ணும். அதனால பயலுக அசர்ற மாதிரி இல்ல, முடிஞ்ச அளவுக்கு எஸ்கேப் தான் ஆவானுங்க. இந்த அப்பு சாங்கெல்லாம் போட்டு எல்லாத்தையும் உசுப்பேத்தி விடுவான். ஆனா ஒரு அடியில காலி பண்ணிடுவாங்கன்னு வைங்க. அப்போ இந்த அப்பு போடுற சவுண்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அதாவது அவன் மேலேயே அந்த சவுண்டை போட்டுக்குவான். பல்லு தான் பியானோ, நெஞ்சு தான் ட்ரம்ஸ், இன்னும் பாடியில எக்கச்சக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. நம்ம ஆளுகளை பார்த்துட்டு என்னோட ஃபைட்டிங் மியூசிக்கை பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் மேல டொப்புன்னு அடிப்பான். ஆனா லூஃபியோட வாயில பஞ்சு விழுந்து அவன் தெரிச்சிருவான். அதுவும் சாதாரண பஞ்சு இல்ல, மரணத்தனமா இருக்கும். ஜோரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இந்த கிழிஞ்ச பர்ஸ் வாயிலும் நம்ம யூஸ்டஸ் கிட்டும் ஃப்ரெண்டுங்களாச்சே, இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஜோரோவை பார்த்துட்டு கையை மட்டும் தான் நீட்டுவான். அவன் நெஞ்சிலேயே ஒரு வெட்டு விழும். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவன்கிட்ட எந்த ஒரு பிளேடுமே இல்ல. அண்ட் அவன் அட்டாக்கை இவங்க கண்ணுல கூட பார்க்கல. அப்புறம் எப்படி இப்படி ஒரு அட்டாக் பண்ணான்? வினோதமான பவரா இருக்குது, என்னன்னு தெரியல. லூஃபி அவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போவான். மறுபடியும் அவன் நெஞ்சில ஒரு அடி அடிச்சதுல நம்ம பைய பாடியில அப்படியே வெடிச்சு திரிக்கும். அவ்வளவுதான், லூஃபியா மட்டையாகிற ஸ்டேஜுக்கு போயிட்டான். வாயில இருந்து புகையே வந்துருச்சு. இவனை தாண்டியே போக முடியல. அப்புறம் எங்கத்த கைடவை தாண்டி போகிறது? குயின் பார்த்துட்டு சூப்பர் அப்பு, எவ்வளவு ஈஸியா முடிஞ்சிருச்சு, போங்கடா மிச்சம் இருக்கவங்க எல்லாம் அவனை பொழந்து கட்டுங்கடாமா. ஜோரோ நல்ல வேலை கான்சியஸ்ல தான் இருக்கான். அதனால சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு லூஃபியை தூக்கிட்டு அங்க இருந்து வேகமா ஓடுவான். குயின் பார்த்து கடுப்பாய, ஏன்டா கொய்யாளைகளா, உங்களை தான் விடாதீங்கன்னு சொல்லி இருக்கல, எவனுக்குமே டொபிரோப்போ ஆக வேண்டாம, வேணும்னா பண்ணுங்க, இல்லன்னா விளக்கு மாத்தாலே அடிப்பேன். உடனே மறுபடியும் ரவுண்ட் கட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. இங்கே அப்படி அடி வாங்கிட்டு இருந்தா கிளைமேக்ஸ்ல பஞ்சாயத்தாயிரும்னு சொல்லிட்டு ஜோரோ வழியில இருக்க எல்லாத்தையுமே வெட்டி தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். ஜோரோக்கு நல்லா தெரியுது அவனுக்கு ஆளுங்க மட்டும் அதிகம் இல்ல, அவனுங்களோட ஸ்ட்ரென்த்தும் தாறுமாறா இருக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு எஸ்கேப் தான் ஆகணும்னு அடிச்சு புரண்டு ஓடுவான். அந்த டைம் ஒருத்தன் பாத்தீங்கன்னா வயிற்றுல நரியோட வெறியோட கடிக்க வருவான். அந்த டைம் லூஃபி கான்சியஸ்க்கு வந்து அந்த நரிய ஒரு கடி, அவ்வளவுதான் பையன் அங்கேயே மட்டை. அதுக்கப்புறம் தான் உன்னை நோட் பண்ணுவாங்க, இவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி இப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. எதுக்கு தேவையில்லாம இந்த மாறு வேஷம், இதை போட்டுக்கிட்டு ஒழுங்கா சண்டை கூட போட முடியல. அதனால தூக்கி வீசிட்டு ஃப்ரீயா சண்டை போடலான்னு முடிவு பண்ணி ஒரிஜினல் கெட்டப்க்கு மாறிடுவாங்க. அப்ப அந்த அப்பு பார்த்துட்டு, காய்ஸ் நீங்க என்னதான் முக்குனாலும் எதுவும் வேலைக்காகாது, ஏன்னா இப்ப நீங்க என்னோட ரேஞ்சுக்குள்ள இருக்கீங்க. சோ உங்களை நான் என்ன வேணாலும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி எப்படி ரெண்டு பேர்த்தையும் அட்டாக் பண்ணானோ அதே மாதிரி ஜோரோக்கு ஒரு வெட்டு, நம்ம பயலுக்கு பயங்கரமான ஒரு பஞ்சு, அதுவும் பிளாஸ்ட் ஆகிற மாதிரி. சோ அப்படி பண்ணி தெரிய விட்டுட்டு இருந்த உடனே நம்ம ஆளுகளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவனால மியூசிக்கையே வெப்பனா யூஸ் பண்ண முடியுது. அவன் பவர் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சா வச்சு வீக்னஸை கண்டுபிடிச்சு அதுல இருந்து எஸ்கேப் ஆகலாம். ஆனா என்ன பண்றானே தெரியலையே. ஜஸ்ட் அவன் மேல அடிக்கிறான், இவங்க வெடிச்சு தெரிக்கிறாங்க, வெட்டு விழுது. அடுத்தடுத்து இப்படி அட்டாக் பண்ணிட்டே இருந்தான்னா கொஞ்ச நேரத்துக்கு மேல கண்டிப்பா நம்ம ஆளுகளால தாங்க முடியாது, டெஃபினட்டா மட்டையாயிருவானுங்க. அதுக்கப்புறம் கைடவோட கால்ல கூட போய் விட முடியாது, அந்த மாதிரி நிலைமையாயிரும். ஆளுங்க வேற இங்க பயங்கரமா இருக்கானுங்களா, ஆளுக்கு ஒரு கையை போட்டு குமுறு குமுறு எடுத்தாலும் அப்புறம் பெரிய சிக்கலாயிரும். மாஸ்டர் பீஸே நம்ம ஆளுங்க தான், இவங்களை மட்டையாகிட்டா யார் போய் சண்டை போடுவான்? இப்படி நம்ம ஆளுங்க அடி வாங்கிட்டு இருக்கதை யூஸ்டஸ் கிட்டு பாத்துருவான். அண்ட் அது மட்டும் இல்லாம அப்பூவையும் பாப்பான அவனுக்கு பயங்கரமா வெறியாகும். ஏன்னா கூட இருந்தே பண்ணி பைய பள்ளம் தோண்டி இருக்கான். அந்த கடுப்பு ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே அவன் கடுப்பாயி அவன் பாட்டுக்கு போனா, இப்ப ஒருவேளை அவனை பார்த்த கடுப்புல அட்டாக் பண்ண போறானா இல்ல நம்ம ஆளுகளை அட்டாக் பண்றான் இல்லைன்னு காப்பாத்துறதுக்காக அட்டாக் பண்ண போறானான்னு தெரியல. ஆனா மொத்தத்துல எவன் எக்கேடு கட்டா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்ப அவனை பொலந்துறேன்ட்டு கிளம்பிட்டான். அவன் ஆளுங்கெல்லாம் என்ன யூஸ்டஸ் கிட்டு சைலண்டா இருக்கணும்னு சொன்ன, நீயே கிளம்புறியான்னு சொன்னா கண்டுக்க மாட்டான். அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆளுகளுக்கு அடி மேல அடி இடி மாதிரி விழுந்துகிட்டு இருக்கும். லூஃபியாலையும் ஒண்ணு பண்ண முடியல, ஜோரோவாலையும் எதுவும் பண்ண முடியல. ஆக்சுவலா புல்லட் வர வேகத்தையே நம்ம ஆளுகளால கண்ணுல பார்க்க முடியும். அப்ப இவன் அட்டாக்க பார்க்க முடியலன்னா ஏதோ வித்தியாசமா தான் அட்டாக் பண்றான். அப்பதான் தலைவன் யூஸ்டஸ் கிட்ட அவனோட பவரை யூஸ் பண்ணி அங்க இருக்க மெட்டல்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அப்சர்வ் பண்ணுவான். சுத்தி இருக்க எல்லாருமே மிரண்டுருவாங்க, என்னடா நடக்குதுங்கன்னு. நமக்கு தான் தெரியுமே அவன் பவரை யூஸ் பண்ணானா எந்த அளவுக்கு மெட்டல் அவனால ஒன்னா சேர்த்த முடியும்னு. சோ வில்லனு வச்சிருக்க கத்தி, ஸ்பியரு, அப்புறம் அந்த குண்டு குண்டா வச்சிருப்பானுங்களே அட்டாக் பண்றதுக்கு, அது இது கண்டது கருமோ எல்லாமே பிச்சுக்கிட்டு வரும். இன்னும் என்ன நடக்குதுன்னு புரியல. அப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணி அந்த அப்புவை பார்த்துட்டு, டே த்ரோ
துரோகி, நடந்த பஞ்சாயத்து எல்லாத்துக்குமே நீ தாண்டா காரணம் உடனே அப்போ அப்படியே திருன்னு முழிச்சிட்டு நிப்பான். அதான் ஒருத்தன் வெறி கொண்டு அட்டாக் பண்ண எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கான்ல, அப்படியே பின்னங்காலு பொட்டனியில் அடிக்கிற அளவுக்கு ஓட வேண்டியதானே. வரான் அப்படின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருப்பான். அவன் வந்த வேகத்துல அவன் பெரிய இரும்பு கையை வச்சுட்டு மூஞ்சோட சேர்த்து வச்சு ஒரே குத்து. இது பாத்தீங்கன்னா கிப்சனுங்கிற ஒரு அட்டாக். ஆனா டெஃபினட்டா இது சரியான அடி. நல்ல வேலை அவன் வந்தான், இல்லன்னா நம்மளால ஒரு வழி பண்ணியிருப்பான். குயின் ஒரு சைடு மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பான், நம்மளுக்கு ஒரு சைடு மிரண்டுருவாங்க. மொத்தத்துல சீனை கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு பெரிய கைகள் உள்ள வந்திருக்குன்னு இப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அந்த அப்புவை அடிச்சதுக்கு அப்புறம் யூஸ்டஸ் கிட்டோட முகத்துல ஒரு சந்தோஷத்தை பார்க்கணுமே. என்னையவே ஏமாத்துன இல்ல, உனக்கு இது வேணும்டான்னு. சரி, இதுக்கப்புறம் நீ இந்த மேட்ரு எப்படியும் கைடோ காதுக்கு போகும். அவன் கரண்ட் கம்பியில கைய வச்ச மாதிரி ஒண்ணு கத்திக்கிட்டே ஆளுகளை அனுப்பி விடுவான், இல்லன்னா அவனே இறங்கி வந்து குமுறுன்னு குமுற போறான். முதல்ல அந்த அப்பு காலியானா இல்லையான்னு பாப்போம். ஏன்னா அந்த குரங்கு பயலெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல காலி பண்ண முடியாது. சரி, இதுக்கப்புறம் என்னென்ன கலவரம் நடக்க போகிறது என்று அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். டாடா.